வணக்கம். இன்றைக்கி பிஸ்கட் பின்னல் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் டார்க் எல்லோ டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். 10 அடியில் டார்க் எல்லோ 32 வயர் கட் பண்ணிக்கோங்க. டார்க் க்ரீன் வந்து 28 கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கூடைக்கு வந்து 10 அடி கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2 அடியில் 4 வயர் கட் பண்ணிக்கோங்க. இது எப்படி போடுறதுன்னு பழகுறதுக்கோசரம் அதை கட் பண்ண சொல்கிறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 வயரையும் இப்படி சரியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி சரியாக எடுத்துக்கிட்டு இதே போல் 4 வயரையும் சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுட்டு இந்த வயரை இதே போல் வச்சுக்கோங்க. இந்த வயரையும் இதே போல் பிடிச்சிக்கோங்க ரெண்டையும். இப்போ இந்த வயரை வந்து இதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இந்த முன்பக்கம் இருக்குல்ல இந்த வயர் விட்டுட்டு பின்பக்கம் இருக்குல்ல இந்த வயர் எடுத்து இது மேலே வச்சிடலாம். அதே போல் இந்த வயர்லையும் முன்னாடி இருக்குல்ல இந்த வயர் விட்டுட்டு பின்பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த சைடு வந்துருக்குல்ல இந்த வயர் வந்து இந்த வயரில் இதுக்கு பின்பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இந்த 2 வயருக்குள்ளேயும் விட்டுறணும். விட்டுட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இந்த வயர் இருக்குல்ல இதை எடுத்து இந்த பக்கம் மடித்து வச்சுக்கலாம் பின்பக்கம். இப்போ இந்த வயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இந்த 2 வயரையும் நேராக நிமித்திடலாம். பாருங்கள், நிமித்தியாச்சு. இப்போ இந்த முன்பக்கம் இருக்குல்ல இந்த வயரை விட்டுட்டு பின்பக்கம் இருக்குல்ல இந்த வயரை எடுத்து இதுக்குள்ளே இப்படி விட்டுறணும். விட்டுட்டு இதை வந்து பாருங்கள், கீழே இழுத்துக்கலாம். கொஞ்சம் இழுத்துட்டு மேலே இழுக்கணும். இதே போல் இதை கொஞ்சம் கீழே இழுத்துட்டு இதை இப்படி மேலே இழுக்கணும். இழுத்துட்டு இந்த ரெண்டையும் பிடிச்சி இழுத்துடலாம். பாருங்கள், இதே போல் வரும். இதான் பிஸ்கட் முடிச்சு. இப்போ வந்து இந்த வயர் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குது. கொஞ்சம் தான் எச்சு மிச்சா இருக்குது, இதனால் ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த வயரை எடுத்து சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஒவ்வொரு வயர் வந்து இந்த வயர் பெருசாகவும் இந்த வயரும் சின்னதாக இருக்குது. அது இப்படி வைக்கும்போது தெரியும். பாருங்கள், இதே போல் இருந்துச்சுன்ட்டா இப்போ இந்த 2 வயரும் சின்ன வயராக இருக்குது. இது வந்து பெருசாக இருக்குல்ல, அப்போ நம்ம இதில் கொஞ்சம் இது பண்ணிக்கிறணும். இதே போல் விட்டு இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு இதை முன்னாடி இழுத்துட்டு இப்போ பார்த்தா சரியாக இருக்கும். இப்படி பார்த்தா சரியாக இருக்கும். கொஞ்சம் முன்பின்னாக இருந்தால் அதனால் ஒன்றும் இல்லை. அதிகமாக தான் இதாக இருக்கக்கூடாது. இதே போல் எல்லா வயரையும் போட்டு வச்சுக்கலாம். இதுதான் பிஸ்கட் முடிச்சு. இப்போ நம்ம வெட்டி விட்டு வச்சுருக்கோம்ல 10 அடியில், இப்போ அந்த வயரை எடுத்து போட்டு வச்சிடலாம். இதே போல் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். கையில் பிடிச்சி போடுற அளவு உங்களுக்கு வந்துடுச்சுன்ட்டா நீங்கள் பெரிய வயரில் போடலாம். இல்லாட்டி இதை பழையபடி அவுத்துடலாம். அவுத்துட்டு பழையபடி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இதே போல் சரியாக வந்துடுச்சுன்ட்டா நீங்கள் பெரிய வயரில் போடுங்க. திரும்ப திரும்ப இதை அவுத்துட்டு போடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு வச்சுருக்கேன். கிரீன் வந்து 7 வயர் போட்டு வச்சுருக்கேன். எல்லோ வந்து 8 போட்டு வச்சுருக்கேன். இதே போல் போட்டு வச்சிடணும். நம்ம 10 அடியில் கட் பண்ணி இது வந்து 7 இது வந்து 8 போட்டு வச்சுக்கிறணும். பாருங்கள், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே போல் போட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 வருது. இப்போ வந்து இந்த 2 வயரை எடுத்துக்கலாம். எது வேணும்ட்டாலும் எடுக்கலாம். 4ல் எது வேணும்ட்டாலும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதே போல் மடக்கிக்கோங்க. இதையும் இதே போல் மடக்கிக்கோங்க. அடுத்து இந்த வயரில் எது வேணும்ட்டாலும் எடுக்கலாம். இந்த 4ல் எது வேணும்ட்டாலும் எடுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வயர் இருக்குல்ல மேலே இருக்குல்ல அதை வந்து இப்படி சுற்றிக்கிடலாம். சுற்றிட்டு கீழே 2 வயர் மடக்கணும்ல, பாருங்கள், இந்த 2 வயர் மடக்கணும்ல அதை வந்து இந்த வயர் ஃபஸ்ட்டு இருக்கிறத இங்கே தூக்கி வச்சுக்கலாம். செகண்ட் இருக்குல்ல இந்த வயர் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதுலேருந்து இப்படி சுற்றணும்ல இந்த வயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இந்த 2 வயரையும் பின்பக்கம் இப்படி கொண்டு வந்துக்கலாம். அப்போ இந்த 2 வயரில் ஃபஸ்ட்டு ஒன்று சுற்றியாச்சு. இப்போ 2வது வயர் இருக்குல்ல அதை இப்படி சுற்றிக்கலாம். சுற்றி பிடிச்சிக்கிட்டு
இந்த வயரை அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு இந்த வயர் இப்படி சுற்றணும்ல, இந்த வயர் வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். பாருங்கள், விட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே இழுத்துடலாம். இப்போ இந்த வயரை கீழே, இந்த வயரை மேலே இழுக்கிறோம்ட்டா கீழே வந்து டைட் ஆகும். அதனால இந்த வயரை மேலே இழுக்கணும். இந்த வயரில் பின்பக்கம் இருக்கிறதெல்லாம் முன் பக்கம் இருக்கிறது, இதை அப்படி கொஞ்சம் இழுத்துட்டோம்ட்டா இங்கே டைட் ஆகும். இப்போ இந்த வயரை அப்படியே கீழே இழுத்துடலாம். நல்லா டைட்டாக மட்டும் போட்டால் பை நல்லாயிருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இந்த வயரை மேலே இழுத்துடலாம். பாருங்கள், இதே போல் வரும். அடுத்து இந்த 4 வயர் இருக்குல்ல, அதில் இந்த வயர் விட்டு இந்த வயரில் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இதை இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த வயரை மடிச்சிருக்கோம்ல, இதில் வந்து எந்த வயர் வேணும்ட்டாலும் எடுத்துக்கலாம். எது வேணும்ட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த வயரை இப்படி ஒரு சுற்று போட்டுக்கணும். சுற்று போட்டுட்டு இப்போ இந்த மடித்தோம்ல அதே வயரை இப்படி தூக்கி போடணும். மேலே இந்த வயரை இப்படி தூக்கி போடணும். இப்படி இந்த வயரை இப்படி சுற்றணும்ல, அந்த வயரை இதுக்குள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த வயர் இப்படி மடித்தோம்ல, அந்த வயரை வந்து பின்பக்கம் கொண்டு வந்துடலாம். அடுத்து ஒரு வயரை மடித்து இப்படி சுற்றணும்ல, இப்போ பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு வயர் இருக்குல்ல, அதை இப்படி சுற்றிக்கிடலாம். சுற்றிட்டு இந்த வயரை இப்படி திருப்பி போட்டோம்ல, அந்த வயரை மேலே வாக்கில் எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த வயரை இப்படி சுற்றி வந்துச்சுல்ல, அந்த வயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். பாருங்கள், இழுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வயரை மேலே இழுக்கணும். இந்த வயர் டைட் ஆகுறதுக்கு இந்த வயர் இழுக்க சொல்கிறேன். இழுத்தாச்சு. இப்போ இந்த 2 வயரை கீழே இழுத்துடலாம். பாருங்கள், இந்த வயரை வந்து மேலே இழுக்கக்கூடாது, கீழே இருக்கிற வயர் இழுக்கணும். இந்த வயர் குறையுது பாருங்கள். பாருங்கள், இதே போல் வரும். இப்போ 1 2 3 போட்டிருக்கோம், இன்னொன்று போடணும். இப்போ பாருங்கள், 1 2 3 போட்டாச்சு. இப்போ இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயர் எடுக்கக்கூடாது. இந்த வயர் இப்போ இங்கே 4 வயர் இருக்குது, அதில் இந்த வயர் எடுக்கக்கூடாது, இந்த வயர் எடுக்கணும். இதை அதே போலயே மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த 2 வயர் இருக்குல்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற வயர், இந்த வயர் இதை ஒரு சுற்றிக்கிடலாம். சுற்றிட்டு இந்த வயரை மடித்து வச்சோம்ல, அந்த வயர் இங்கே வருதில்ல, அதில் இந்த வயரை எடுத்து பாருங்கள், இந்த வயரை எடுத்து இங்கே வச்சுக்கிறணும். அடுத்து இந்த வயரை எடுத்து இங்கே போடணும். போட்டு இந்த வயரை இப்படி சுற்றி வந்துச்சுல்ல, அந்த வயர் இது வச்சுட்டு இந்த வயர் வந்து இப்படி மடிச்சோம்ல, இதை அப்படியே பின்பக்கம் கொண்டு வந்துடணும். இந்த வயர் எடுத்து ஒரு சுற்றிட்டு அப்படியே இதை நேராக நிமித்தி விட்டுறலாம். இப்போ இந்த வயர் இப்படி சுற்றி வந்துச்சுல, அந்த வயர் இதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுறலாம்.
இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இங்கே கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை சரியாக்கணும். அதனால் இந்த ஒயர் மேலே இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிற ஒயரை அப்படியே இழுத்துடலாம். அதே போல் இந்த ஒயர் கீழே இருக்கிற ஒயரு நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், 1 2 3 4 போட்டிருக்கு. அடுத்து எல்லோ 4 போட்டிருக்கு. அடுத்து கிரீன் வந்து 7 போடணும். இப்போ போட்டோம்ல, இதே போல் கிரீன் போடணும். அடுத்து எல்லோ போடணும். இதே போல் கீழே வந்து இந்த ஒயரில் ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இப்போ அங்கே 4 ஒயர் இருக்குல்ல, இந்த 2 விட்டுட்டு இந்த 2 மட்டும்தான் எடுக்கணும். இது பாருங்கள், 4 நேராக இருக்குது. இதை விட்டுட்டு இதை எடுக்கணும். அடுத்து வந்து கிரீன் போடணும். இப்படி மடக்கி வச்சுட்டு இதை இப்படி மடக்கி வச்சிடணும். கிரீன் வந்து இப்போ இங்கே 4, இங்கே 2, இங்கே 2, இப்படி நான் சுற்றி 4 2 இருக்குல்ல, எந்த 2 வேணும்ட்டாலும் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறத ஒரு சுற்றிக்கிறலாம். சுற்றிட்டு இந்த ஒயர் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி மடக்கணும்ல, அந்த ஒயரு அதை அப்படியே மேலே கொண்டு வந்துருங்க. அப்படியே பின்பக்கம் கொண்டு வந்துருங்க. இதை அடுத்து இந்த ஒயர் இருக்குல்ல, இதை அப்படியே ஒரு சுற்றிடலாம். சுற்றிட்டு நேராக நிமித்திடலாம். இப்போ இங்கே சுற்றி வந்துச்சுல்ல, அந்த ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்குள்ளே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இங்கே கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு சரியாக்கணும்ட்டா இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் அப்படியே கீழே இழுக்கணும். அதே போல் இந்த ஒயரையும் கீழே இழுத்துடணும். இதே போல் போடணும். ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இது வந்து 7 ஒயர் போடணும், போட்டு பார்க்கலாம். எல்லோ வந்து 1 2 3 4 போட்டாச்சு. கிரீன் வந்து 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து எல்லோ வந்து 4 போடணும். இப்போ வந்து இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இங்கே 2 ஒயர் இருக்குது. இதில் வந்து போடக்கூடாது, இதில் போட்டால் தப்பாக வரும். இந்த 2ஐயும் விட்டுட்டு பாருங்கள், இங்கே 2 2 இருக்குல்ல, அதே போல் இங்கேயும் 2 2 இருக்குது. ஒவ்வொன்றையும் பாருங்கள், 2 2 இருக்குது. இங்கே 2 இங்கே 2 இருக்குது. இந்த 2இல் வந்து போடக்கூடாது. இதுலேயும் போடக்கூடாது, இதுலேயும் போடக்கூடாது. இப்போ வந்து இந்த சைடு 4 ஒயர் இப்போ வருதுல்ல, 4 வருது. இப்போ இதில் போடக்கூடாது, இதில் தான் போடணும். இப்போ அடுத்து 4 எல்லோ போட்டுடலாம். இப்போ இதுவரை எப்படி போட்டோமோ அதே போல் தான் இந்த 4 எல்லோவும் போடணும். இதை அடித்து வச்சுட்டு இதையும் அடிச்சுக்கணும். அடுத்து இந்த 2 ஒயர் இருக்குல்ல, 4 பக்கமும் 2 2 இருக்கும். இந்த 2இல் கீழே இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும்.
சுற்றிட்டு இந்த வயர் இருக்குல்ல பின்பக்கமாக இருக்கிறது பாருங்கள். இந்த வயர் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இப்படி லேசாக இழுத்து விட்டால் பாருங்கள் இது கம்மியாகும். லேசாக இழுத்து விட்டால் கம்மியாகுதில்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம். இதை எடுத்து ரெண்டுக்கும் இடையில அப்படி விட்டுருக்கணும். இந்த வயர் இருக்குல்ல அதை எடுத்து இந்த பக்கம் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ எல்லோ வந்து சுற்றி வந்துச்சுல்ல அந்த வயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இதை இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் எடுத்து பின்பக்கம் அப்படி கொண்டு வந்துடணும். வச்சுட்டு இந்த ரெண்டாவது வயர் இருக்குல்ல அப்படி அதை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு இந்த வயரை வந்து நேராக நிமித்தி விட்டுறலாம். இந்த வயர் எடுத்து இந்த வயர் எல்லோ எடுத்து ரெண்டுலேயும் விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ இந்த வயரை வந்து இப்படி இழுத்து விட்டுருக்கணும். இழுத்து விட்டு இந்த வயர் இருக்குல்ல இந்த வயரை வந்து இப்படி முன்பக்கம் இழுக்கக்கூடாது, பின்பக்கம் பின்னாடி இருக்கிற வயரை இப்படி இழுக்கணும். இப்போ இந்த வயர் எப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த வயரை ஏன் இழுக்கணும்ட்டு இங்கே வந்து டைட் ஆகுறதுக்கு இந்த வயர் பின்பக்கம் இழுக்கணும், முன்பக்கம் இல்லை பின்பக்கம் இழுக்கணும். இப்படி பின்பக்கம் இழுத்தா இங்கே டைட் ஆகும். அதனால் இப்போ இந்த வயரை இழுக்கிறோம்ட்டா பின்பக்கம் இழுக்கிறோம்ட்டா இங்கே டைட் ஆகும். இப்போ இந்த வயர் மேலே இருக்குல்ல இந்த வயர் இழுத்தா இது வந்து சரியாக வந்துடும். பாருங்கள். இதே போல் வந்துடும். இதே போல் இந்த வயரையும் விட்டுட்டு இந்த வயரில் போடணும் எல்லோ கலர். அடுத்து இதில் போட்டால் தப்பாக வரும், இதில் போடணும். இங்கே ரெண்டை விட்டுட்டு இதில் போடணும். இதே போல் 4 வயர் போடணும். இது 1 போட்டாச்சு, அடுத்து 3 போடணும். பாருங்கள் 1 2 3 4 எல்லோ போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 க்ரீன் போட்டாச்சு. பாருங்கள் அடுத்து 1 2 3 4 எல்லோ போட்டாச்சு. இது வந்து நேரம் வரும். இங்கே வந்து 1 2 3 எல்லோ வந்திருக்கு. 1 2 3 4 5 6 க்ரீன் வந்திருக்கு. இங்கே 1 2 3 எல்லோ வந்திருக்கு. அதே போல் இந்த சைடு சுற்றி கட்டிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த 2 போடணும், அடுத்து இந்த 2 போடணும். இப்போ இந்த 2 எப்படி போட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த வயர் வந்து இந்த 2 வயருக்கு இடையில எங்கே விடணும், இதை வந்து இந்த பக்கம் விடணும். விட்டுட்டு இந்த சுற்றி வந்துருக்குல்ல இந்த வயரை வந்து இந்த 2குள்ளேயும் விட்டுடலாம். இப்போ வந்து இப்படி வச்சுட்டு இந்த 2 வயரையும் பின்பக்கமாக கொண்டு வந்துடணும். வச்சுட்டு அடுத்த வயர் இருக்குல்ல அதை ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த 2 வயரையும் பாருங்கள், இந்த வயர் இந்த 2க்கு இடையில இந்த வயர் வந்து இங்கே லாஸ்ட்டில். இப்போ வந்து இங்கே
சுற்றி வந்துச்சுல்ல, இந்த ஒயர் வந்து இந்த 2 கேப்பில் விட்டுறலாம். விட்டுட்டு பாருங்கள், நல்லா டைட்டாக மட்டும் போட்டுறணும். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 இப்படியும் இதுவரையே போட்டுடலாம். போட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், இங்கே வரைய போட்டிருக்கு. இதை ஃபுல்லாக இங்கே வரைய போட்டுடலாம். இங்கே வரைய போட்டுடலாம். இப்போ வந்து அடுத்து இந்த 2 போடணும். 2ம் கிரீனாக போடணும். அடுத்து இந்த 2 இப்படியே வரிசையாக இது வரைய போடணும். அடுத்து இங்கே இந்த பக்கம் பார்த்தா 1 2 4 வரணும். இந்த பக்கம் பார்த்தா 4 வரணும். 4 இதே போல் 4 பின்னல் வரணும். 1 2 அடுத்து 2 போடணும். இந்த பக்கம் 1 2 அடுத்து 2 போடணும். அடி ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இந்த லைன் இங்கே வரைய போட்டு பார்க்கலாம். இது வரைய போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் போடணும். இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இது 2. அடுத்து இந்த இது இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டு இது போடணும், இது போடணும். அதே போல் இது வரைய போடலாம். இப்போ பாருங்கள், இது 2ஐயும் போட்டுடலாம். பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த ஒயர் இருக்குல்ல, தூக்கி இப்படி மேலே போட்டுடலாம். இதை தூக்கி இங்கிட்டு இதை வந்து இதுக்குள்ளே விட்டுறது. அடுத்து இதை இப்படி வச்சுட்டு பாருங்கள் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 ஒயரு பாருங்கள், இது போட்டாச்சு. அடுத்து இங்கேருந்து இது வரைய போட்டுடலாம். லாஸ்ட் வரைய போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து லாஸ்ட் வரைய போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் போடணும். இந்த பக்கம் வந்து இந்த 2 ஒயரு இந்த 2 ஒயர் 4 ஒயரை விட்டுட்டு இங்கேருந்து போடணும். இதையும் போட்டுடலாம். அடுத்து இந்த இதை எடுத்து இப்படி சுற்றிக்கிடலாம். சுற்றிட்டு 2ஐயும் போட்டுடலாம். இதே போல் இந்த 2ம் போடணும். இதே போல் இந்த லாஸ்ட் வரைய போட்டுடலாம். இப்படி போட்டாச்சு. 1 2 3 4. அதே போல் இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வருது பாருங்கள். அதே போல் இங்கேயும் அடி போட்டாச்சு. இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வருது.